கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தொடர்பாக ஒருவரை போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காடாம்புலியூர் பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் தேடி வந்த நிலையில் ஒருவரை சுட்டு பிடித்திருக்கிறார்கள். பண்ருட்டி அருகே 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் ஒருவரை சுட்டு பிடித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காடாம்புலியூர் பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் ஒருவரை சுட்டு பிடித்திருக்கிறார்கள். போலீசாரை தாக்க முயற்சித்ததால் அவரை சுட்டு பிடித்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாலையில் நடைபயிற்சிக்கு சென்ற மூதாட்டியை மதுபோதையில் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அது தொடர்பாக ஒருவரை போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். எஸ்கே பாளையத்தை சேர்ந்த சுந்தர வடிவேல் என்பவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். பண்ருட்டி அருகே 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் ஒருவரை சுட்டு பிடித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல், வணக்கம். விவரம் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே திராச கிராமத்துல நேற்று 80 வயது மூதாட்டியை பாலியல் தீண்டல்ல ஈடுபட்டாங்க 4 பேர். இந்த வழக்குல தொடர்புடைய சுந்தர வடிவேல் என்பவர் தற்சமயம் காவல்துறையினர் சுட்டு பிடிச்சிருக்காங்க. அவர் இப்ப கடலூர் பண்ருட்டி அருகே காடாமொழியூர் முந்திரி காட்டுல பதுங்கி இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைக்குது. அதன் அடிப்படையில காவல்துறை அந்த இடத்தை சுற்றி வளைக்கும் போது காவலர்களை தாக்கிவிட்டு அவர் தப்பியோட முயற்சி செய்யறாரு. உடனே பண்ருட்டி ஆய்வாளர் வேலுமணி என்பவர் தனது தற்காப்புக்காக அவரை காலில் முட்டிக்கு கீழே சுட்டு அவர் பிடிச்சிருக்காங்க. தற்சமயம் அவர் பண்ருட்டி அரசு மருத்துவமனையோட சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ரவுடி தாக்கியதுல 2 காவலர்கள் காயமடைந்து அவர்களும் இப்ப பண்ருட்டி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்துல தொடர்புடைய மேலும் சில நபர்களை இப்ப தற்சமயம் காவல்துறை தேடி வராங்க. இருந்தாலும் அந்த பகுதியில் அந்த துப்பாக்கி சூடு என்பது நடந்ததால் அந்த பகுதி காடாமொழியூர் முழுவதும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையே ஏற்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.